ராகினி மேல போய் டேங்க் வால்வ க்ளோஸ் பண்றாங்க. வேலைக்காரம்மா ராகினி கிட்ட கேக்குறாங்க, பாத்திரம் கழுவி வச்சுட்டு வேற ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனோம், மோட்டார் போட்டு விடுறீங்களான்னு கேக்குறாங்க. ராகினி எனக்கு மோட்டார் போட தெரியாதுன்னு சொல்றாங்க. காவேரிக்கு தெரியும், அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க அந்த அக்கா கிட்ட. அவங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. காவேரியும் மோட்டார் போட போறாங்க. அப்ப தாத்தா நானே மோட்டரை போட்டுறேன்னு சொல்லிடுறாரு. சுவிட்ச்ல தாத்தா கை வைக்கிறப்ப ஷாக் அடிக்குது. அந்த சத்தம் காவேரிக்கு கேக்குது. தாத்தாவை காவேரி பிடிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, தொட்டா ஷாக் அடிக்கும்னு எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு போனாரு. தாத்தாவுக்கும் தெரியும், எல்லாத்தையும் மறந்து மறந்து போறாருன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. விஜய்க்கு காவேரி ட்ரை பண்றாங்க. விஜய் எடுக்கல போன. காவேரியும் பாட்டியும் தாத்தாவை வண்டியில ஏத்திக்கிட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. விஜய் கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆஸ்பத்திரியில டாக்டர் தாத்தாவை காப்பாத்திடுறாங்க. விஜய் தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், சொல்ல போனா நான் தான் தாத்தாவுக்கு க்ளோஸ்னு காவேரி சொல்றாங்க. நைட்டு ஆஸ்பத்திரியில இருந்து தாத்தாவை கூட்டிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. தாத்தா கிட்ட சொல்றாங்க பாட்டி, இன்னும் ஒரு வாரமாவது நீங்க எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்னு. அதுக்கு காவேரியும் பாட்டி சொல்றதா ரைட்டுன்னு சொல்றாங்க. விஷயம் கேள்விப்பட்டு காவேரியோட குடும்பத்துல எல்லாரும் தாத்தாவை பார்க்க வர்றாங்க. பாட்டி சொல்றாங்க காவேரியோட அம்மாவை பார்த்து, உங்க பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்றாங்க. அஜயும் தாத்தாவோட ஹெல்த்த பத்தி விசாரிக்கிறாரு. பாட்டி அஜய திட்டுறாங்க. ராகினிக்கு முன்னாடியே தெரியும், அவ சொல்லலையா உங்ககிட்டன்னு கேக்குறாங்க. அதுக்கு அஜய் எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்றாரு. ராகினியையும் பாட்டி திட்டுறாங்க. ராகினி எதுவும் தெரியாத மாதிரி பேசுறாங்க.